ஓகே கண்ணா, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.2ல நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அரித்மெட்டிக் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா ஏபி. இது வந்து நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க. ஏபி அப்படின்னா டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல், அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அடுத்து ஜிபினா காமன் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஏஜிபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் இருக்கும், ரேஷியோவும் இருக்கும். ஓகேங்களா? ஏபியும் ஜிபியும் கலந்து வர்றதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஏஜிபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏபியோட ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குல்ல, ஏபியோட ரெசிப்ரோக்கலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஹச்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் தெரியுமில்லவா? ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ஓகே, ஜென்ரல் ஃபார்ம் என்ன கண்ணா? ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா எக்ஸெட்ரா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி கமா ஏ ப்ளஸ் என்டி, அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆமாவா கண்ணு? அதுமாதிரி ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப், அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஏஜிபி அப்படிங்கிறப்போ அந்த ஏபி ஜிபி மிங்கிளாகி வரும் பாருங்கள். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஆர், அதாவது ஏ ப்ளஸ் டிங்கிறது உங்களுக்கு ஏபியில் இருக்கும், ஆரோட மல்டிப்ளை பண்ணிக்கும், ரேஷியோட மல்டிப்ளை பண்ணிக்கும். ஓகேங்களா? அடுத்து ஏ ப்ளஸ் 2d இன்ட்டு ஆர் ஸ்கொயர், அதாவது இந்த இடத்துல பாருங்கள் இது ஏ, அடுத்து ஏஆர் அப்படிங்கிறப்ப இந்த ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டி ரேஷியோவோட டிஃப்ரென்ஸோட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆர், அதே மாதிரி அடுத்தது ஏ ப்ளஸ் 2d போட்டு ஆர் ஸ்கொயர், அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு ஏஜிபியோட ஜென்ரல் டேர்ம் எழுதுவோம். நம்ம பின்னாடி ஃபார்முலா எழுதுறப்ப நான் சொல்கிறேன். அடுத்து ஹச்பி அப்படிங்கிறப்போ ஏபி எப்படி இருக்குது? ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2dன்னு இருக்கா? ஹச்பிங்கிறது நான் ஏபியோட ரெசிப்ரோக்கல்னு சொன்னா, அப்போ ரெசிப்ரோக்கல்ங்கிறப்போ 1/a ப்ளஸ் டி 1/a ப்ளஸ் 2d அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், இதோட 3, 7, 11, 15 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா T2 - 1 T2 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இதோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து இது பாருங்கள், 1/1/2 1/3 அப்படிங்கிறப்ப நமக்கு இதெல்லாம் 2, 3, அதாவது இந்த இடத்துல 1/1 இருக்கிறதா அர்த்தம். 1, 2, 3யோட ரெசிப்ரோக்கல். அப்போ ரெசிப்ரோக்கல்ங்கிறது இதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது வந்து ஹச்பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஏபியோட ஜென்ரல் டேர்ம்ங்கிறது நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அதே மாதிரி ஜிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. அதுவே ஏஜிபிக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அதோட இந்த ஆர் பவர் n மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது வந்து டிஎன்னோட ஃபார்முலா, இது வந்து சாரி, இது ஏபியோட ஃபார்முலா, இது ஜிபியோட ஃபார்முலா, ரெண்டும் மிங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஸ் ஈக்குவல் டு அந்த ஏபியோட ஃபார்முலாவில் வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கும், 1/a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏன்னா இது வந்து ஏபி, ரெசிப்ரோக்கல் போடுறப்போ இது ஹச்பி. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு ஏபினா என்ன கண்டிஷன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சுலாம் நம்ம வந்து சம் போடுவோம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீ படிச்சுக்கணும். ஏபிசி ஆர் இன் ஏபி அப்படின்னா கண்டிஷன் என்ன? 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஒன்றும் இல்லைக்கணும், இது ஏபி அப்படிங்கிறப்போ டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவலாக, அப்போ b மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி வரும். அந்த மைனஸ் பி இந்த சைடு வரப்போ ஆல்ரெடி ஒரு பி இருக்கனால ப்ளஸ் பி 2b, அந்த மைனஸ் என் சைடு வரப்போ ப்ளஸ் தான் வரும். அதனால தான் ஏபி 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏபிசிஆர் இன் ஜிபி, இதுக்கு கண்டிஷன் என்னென்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. அப்போ ஜிபினா ரேஷியோஸ் ஆர் ஈக்குவலாக. ரேஷியோஸ்னு என்ன அர்த்தம்? T2/T1, அதாவது b/a is equal to c/b. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. b ஸ்கொயர் is equal to ac. அதை தான் கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் பண்ணி பார்க்கணும். T2 - T1ங்கிறப்போ b மைனஸ் a is equal to c மைனஸ் பி. இந்த மைனஸ் பின் சேர்ப்போ ப்ளஸ் பியாக வரும். அப்போ 2b கிடைக்கும். இந்த மைனஸ் என் சேர்ப்போ ப்ளஸ் தான் கண்டிஷன். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி ஹச்பிக்கு கண்டிஷன் என்னென்னா b ஈக்குவல் டு 2ac/a ப்ளஸ் சி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிஷன்ஸ்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சம் போடுறப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து அதே மாதிரி இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா என்ன, ஜியாமெட்ரிக் மீன்னா என்ன, ஹார்மோனிக் மீன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஏ அண்ட் பி ரெண்டு நம்பருக்கு இடையில நமக்கு அரித்மெட்டிக் மீன் பார்க்குறப்போ ஏ ப்ளஸ் பி பை 2. ஓகேங்களா? ஏக்கும் பிக்கும் பார்க்குறப்போ ஏ ப்ளஸ் பி பை 2, ஏ ப்ளஸ் பி பை 2. இதை பாருங்கள், இந்த ஏக்கும் பிக்கும் பார்க்குறோம். அதே மாதிரி 2 நம்பர்ஸ்க்கு ஜியாமெட்ரிக் மீன் பார்க்குறப்போ அதுக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வர ரூட் எடுக்கிறப்ப ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ரூட் ஆஃப் ஏபி. ஓகேங்களா? ரூட் ஆஃப் ஏபி. அரித்மெட்டிக் மீன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த டேர்மோட
இது ஓகேங்களா. அடுத்து ஹார்மோனிக் மீனுக்கு என்ன அப்படின்னா 2ab/a+b. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அதாவது அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறப்போ a+b/2, ஜியாமெட்ரிக் மீன் அப்படிங்கிறப்போ √ab, ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிறப்போ 2ab/a+b. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த தெரிஞ்சுக்கணும், இந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். ரிலேஷன் பிட்வீன் am, gm அண்ட் hm. ஓகே, அதாவது ரிலேஷன்னா ஏஎம் ஜிஎம் ஹச்எம்ல ஏஎம் இஸ் கிரேட்டர் தென் ஜிஎம், ஜிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஹார்மோனிக் எம், அதாவது ஹச்எம். ஓகேங்களா, இப்போ ஜிஎம்மை வந்து பார்த்தோன்னா அரித்மெட்டிக் மீன் ஹார்மோனிக் மீனோட மல்டிப்ளிகேஷனாக எழுதிக்கலாம். GM is equal to root of AM into HM. ஓகேங்களா, இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த இதில் இருக்கிறது எல்லாம் ஃபார்முலாஸ் தான், நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ GM is equal to root of AM into HM. ஓகே, அதேமாதிரி AM, GM, HM ஃபார்ம்ஸ் டிக்ரீசிங் ஜிபி. இது மூணுமே என்ன பண்ணுதுன்னா டிக்ரீசிங் ஜிபி, அதாவது ஜிபியில் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இனிமேல் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் 5.2 பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ரைட் தி ஃபர்ஸ்ட் 6 terms ஆஃப் த சீக்வன்ஸ் whose nth term are given below and classify them as arithmetic progression, geometric progression, arithmetic geometric progression, harmonic progression and none of them. இது அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய nth டேர்மை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு 6 terms ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த 6 terms ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா, ஹச்பியா, ஏஜிபியா இல்லை ஜிபியா, அதுக்கப்புறம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மு 1/2n+1. ஸோ nth டேர்ம் நமக்கு என்னென்னா 1/2n+1. இப்போ நமக்கு 6 terms வேணும் அப்படிங்கிறப்போ n = 1லேருந்து நமக்கு எது வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 6 வரைக்கும் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 அப்ளை பண்ணுங்கள். இதில் 1 அப்ளை பண்ணுறப்போ 1+1 என்ன கிடைக்கும் 2. அப்போ 2/2னா 4. ஓகேங்களா, அடுத்து 2 அப்ளை பண்ணுங்கள். 2+1னா 3. அப்போ 2³ 8. அடுத்து 3 அப்ளை பண்ணுங்கள். 3+1 4. அப்போ 2/4 16. அடுத்து 4 அப்ளை பண்ணால் 4+1 5. அப்போ 2/5 32. அடுத்து 5 அப்ளை பண்ணால் 5+1 6. அப்போ 2/6 64. அடுத்தது நீங்கள் 7 அப்ளை பண்ணுங்கள், 6 அப்ளை பண்ணுங்கள். 6+1 7. அப்போ 2/7னா 128. ஓகேங்களா, இன்னும் போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு 6 terms மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பாருங்களேன், இந்த டேர்ம்ஸில் எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் பாருங்கள் எல்லாம் 2வால் மல்டிப்ளை ஆகிட்டே போகுதா, அதாவது அப்போ 1/2வால் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. அப்போ ரேஷியோஸ் ஈக்குவல். வேணால் T2/T1 போட்டு பாருங்கள், T3/T2 போடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது ஜிபி அப்படிங்கிறது உங்களுக்கு 10th சொல்லியிருப்பாங்க. அப்போ காமன் நம்பர் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 1/2வால், ஏன்னா டினாமினேட்டர் தான் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. அப்போ ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை ஆகிட்டே போகிறனால இந்த ரேஷியோ ஈக்குவல். ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்னா ஜிபி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் அண்டு ஆறுங்கிறது நமக்கு T2/T1. அதை நான் இதை காமனால் மல்டிப்ளை ஆகுது. அப்போ 1/2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். n+1 n+2 n+3 into n+4. ஓகே, இதுலேயும் நமக்கு 6 terms வேணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு n-க்கு 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போது இதெல்லாம் 2 marks அப்படிங்கிறனால நம்ம டேரெக்டாக போட்டால் போதும். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பெருசு எழுதுங்கிறதுல 1 அப்ளை பண்ணுங்கள். 1+1 2. அடுத்தது 1+1 3. அப்போது 2 into 3 6. அதே மாதிரி டினாமினேட்டர் போடுறப்போ 1+3 4, 1+4 5. அப்போ 4 into 5 20. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரை 2 அப்ளை பண்ணுங்கள், 3 அப்ளை பண்ணுங்கள், 4 அப்ளை பண்ணி 6 வரைக்கும் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, இது நீங்கள் பார்க்குறப்போ ஏபியான்னு பாருங்கள். நியூமரேட்டரை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வேறு வேறையாக வருது. ஃபஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் 8 வருது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருது, இதுக்கு 10 வருது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வருது, இதுக்கு வந்து 14 வருது. ஸோ டிஃப்ரென்சஸ்லாம் நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏபி கிடையாது. அடுத்து ஜிபியான்னு பாருங்கள், ஏதாவது நம்பரால் காமன் நம்பரால் மல்டிப்ளை ஆகுதா, கிடையாது. அப்போ ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாதுனாவே கண்டிப்பாக அது ஏஜிபியாகவும் இருக்காது. ஓகேங்களா, அப்போ ஹச்பியாகவும் இருக்காது. ஏன்னா ஏபிஏ இல்லை அப்படின்னாவே ஹச்பியா இருக்காது. ஏன்னா ஏபியோட ரெசிப்ரோக்கல் தான் ஹச்பி. ஸோ அதனால் எதுவுமே இல்லை. இட் இஸ் நாட் அன் ஏபி ஜிபி HP. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 4 into 1/2 whole power n. ஓகே, n-க்கு 6 வரைக்கும் போடுங்க. n = 1ன்னு போடுறப்போ பாருங்கள் போட்டு காமிச்சிருக்கு 2 3. n-க்கு 6 வரைக்கும் போட்டிருக்கு. ஓகே, இப்போ 1/2 power 1னா 1/2 தான் கிடைக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ 2 கிடைக்கும். அடுத்து 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4. இந்த 4 கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். அடுத்து 1/2³ 1/8. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் 2 கிடைக்கும். அடுத்து 1/16 வரும், டிவைட் பண்ணால் 4 வரும். டினாமினேட்டரில் 1/32 வரும், டிவைட் பண்ணுறப்போ 8 வரும். அடுத்து இது வந்து போடுறப்போ உங்களுக்கு 1/64 வரும், அதை கேன்சல் பண்ணுறப்போ 16. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பாருங்களேன், இது வந்து எல்லாமே 2வால், அதாவது 1/2வால் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. பாருங்கள், இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும். 1/2 T2/T1. இதை டிவைட் பண்ணி பாருங்கள் 1/2 வரும். இதை டிவைட் பண்ணி பாருங்கள் 1/2. அப்போ ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கனால இது வந்து நமக்கு ஜிபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் -1 whole power n/n.
ஹியர் nth டேர்ம் இஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் எண்ணுக்கு 1 2 3 போடுறப்போ நமக்கு எண்ணுக்கு ஆட் நம்பர் போடுறப்போ நெகட்டிவில் கிடைக்கும், ஈவன் நம்பர் போடுறப்போ பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 1 போடுறப்போ -1/1ங்கிறப்போ -1, 2 போட்டிங்கன்னா அது +1 மாறிடும், அப்போ 1/2, 3 போடுறப்போ -1/3, 4 போட்டிங்கன்னா 1/4, 5 போட்டிங்கன்னா -1/5, 6 போடுறப்போ 1/6. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக கிடையாது, ஏன்னா இதெல்லாம் மாற்றி மாற்றி சைன் மாறி மாறி வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் கிடையாது, டினாமினேட்டர் காமனாகவும் மல்டிப்ளை ஆகலை. ஸோ நமக்கு அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது நாட் அண்ட் AP/GP/HP. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த டேர்ம்லேயும் எண்ணுக்கு வந்து 6 டேர்ம்ஸ் வரைக்கும் நமக்கு போட்டிருக்கோம். n 1 2 3 4 போட்டுக்கோன்னா எதுவும் நமக்கு AP/GP/HP எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நமக்கு 2018 கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் அதில் எண்ணே கிடையாது. அப்படி எப்படி nth டேர்ம் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்தா அது nth டேர்ம்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ TN = 2018, n = 1 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி, 3 போட்டாலும் நீ 6 டேர்ம்ஸ் போட்டாலும் அதே தான் கிடைக்கும் நமக்கு 2018. அதை தான் இங்கே போட்டிருக்கு. அப்போ 2018 எல்லாமே போடுறாங்க. இது மாதிரி வந்து கண்ணு ஒரு சீக்வன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் மீன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஏபியாகவும் இருக்கும், ஜிபியாகவும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், இதை மைனஸ் பண்ணி பாருங்கள், 0 வரும், டிவைட் பண்ணி பாருங்கள் 1 வரும். அப்போது ரேஷியோஸும் ஈக்குவலாக இருக்கும், நமக்கு டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதனால AP/GP. அது இல்லாமல் நமக்கு AP/GPயாகவும் இருக்கிறனால கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்னா AGPயாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பாருங்கள், நமக்கு 3n-2/3n-1 இருக்குங்களா? n = 1 2 3 போடுறப்ப 6 வரைக்கும் போட்டால் நமக்கு டேர்ம்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் பாருங்களேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் இருந்தாவே நியூமரேட்டர் தனியாக பாருங்கள், டினாமினேட்டர் தனியாக பாருங்கள். இந்த இடத்துல டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா அர்த்தம்னா 1 இருக்கிறதா அர்த்தம். நியூமரேட்டர் பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள். 4 - 1 3, 7 - 4 3, 10 - 7 3. இது அப்போது எல்லாமே 3. அப்போது டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வருது நியூமரேட்டரில். அதே மாதிரி டினாமினேட்டரில் பாருங்கள், காமன் நம்பரால் மல்டிப்ளை ஆகிட்டே போகுதா? அப்போது நமக்கு இது வந்து நமக்கு ஜிபியாக இருக்குது. அப்போ இது மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிறப்போ நீங்கள் நியூமரேட்டரை தனியாக செக் பண்ணி பாருங்கள், டினாமினேட்டர் தனியாக செக் பண்ணி பாருங்கள். நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக வந்தால் அது ஏபி, டினாமினேட்டரில் வந்து பார்த்தோன்னா ரேஷியோஸ், அதாவது ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை ஆகிட்டே போனால் அது ஜிபி. அப்போ AP/GP அப்படிங்கிறப்ப நமக்கு AGP. ஏன்னா தனித்தனியாக நம்ம ஏபியா ஜிபியான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ரெண்டும் மிங்கிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது என்னென்னு சொல்கிறோன்னா AGP. ஓகேவா? ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். ரைட் தி ஃபர்ஸ்ட் 6 terms of the sequence whose nth term an is given below. nth term கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 6 terms கேட்டிருக்காங்க. n+1 அப்படிங்கிறப்போ இஃப் n இஸ் ஆட் நம்பராக எடுத்துக்கணும், nங்கிறப்போ இஃப் n இஸ் ஈவன். ஒன்றும் இல்லை, அப்போ 6 terms வரைக்கும் இருக்கிறப்போ நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்ன 1 3 5, ஈவன் நம்பர் என்ன 2 4 6. ஸோ ஓகே, இப்போ n = 1ன்னு போடுறப்போ நமக்கு 1+1 என்ன கிடைக்கும் 2 கிடைக்குதுங்களா? அடுத்து n = 2ன்னு போடுறப்போ இதில் அப்ளை பண்ணணும், அப்போ 2 தான் வரும். அடுத்து n = 3ன்னு போடுறப்போ இதில் அப்ளை பண்ணணும், ஆட் நம்பர் எடுக்கிறப்ப இதில் அப்ளை பண்ணணும். இப்போ 3 + 1 4. அடுத்து n = 4ன்னு எடுக்கிறப்ப இதில் போட்டோம்னா 4 கிடைக்கும். அடுத்து n = 5 போடுறப்போ 5 + 1 6. அடுத்து 6 போடுறப்போ 6. ஸோ 6 terms are 2 2 4 4 6 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அதே தான். இஃப் an கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபஸ்ட்டு 6 terms வேணும். n = 1ன்னு போட்டால் ஆன்சர் 1ன்னு கொடுத்துட்டாங்க. n = 2ன்னு போடுறப்ப ஆன்சர் 2. அதாவது இது A1, இது A2, ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம். இப்போ அடுத்து n விட அதிகமாக, அதாவது கிரேட்டர் தென் 2 விட அதிகமாக போடுறப்ப என்னென்ன நம்பர்ஸ் போடணும்? 3 4 5 6. ஏன்னா நமக்கு வந்து 6 terms தான் கேட்டிருக்காங்க. அப்போ n = 3ன்னு இதில் அப்ளை பண்ணுங்கள். A3 - 1 வரும். அப்போ 3 - 1 என்ன கிடைக்கும் 2. 3 - 2னா 1. அப்போ என்ன கிடைக்கும்? நான் இங்கே சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கிறேன். 3 - 1ங்கிறப்போ 2 ப்ளஸ் 3 - 2ங்கிறப்போ 1. அப்போ A1ஓட வேல்யூ 1க்குன்னு, A2ஓட வேல்யூ என்ன 2. அப்போ 1 + 2 என்ன கிடைக்கும் 3. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து 4ன்னு அப்ளை பண்ணுங்கள். 4 - 1 என்ன கிடைக்கும் A3. அடுத்து 4 - 2 A2. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு 2 டேர்ம் கண்டுபிடிச்சோம், இது ரெண்டோட சம்மேஷன் தான் அடுத்த டேர்ம் வரும், இது ரெண்டோட சம்மேஷன் அடுத்த டேர்ம் வரும், இது ரெண்டோட சம்மேஷன் அடுத்த டேர்ம். ஏன்னா இதில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் தான் வரும். அப்போ A3 + A2ங்கிறப்ப நமக்கு இங்கே இருக்கிற A3 வந்து 3, A2 வந்து 2. அப்போ 3 + 2 5. அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணலாம், அதே மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷனும் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n, அதாவது A1 A2 A3. இப்போ 1ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும், 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும், 3ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அதுதான் A1 A2 A3 போட்டாச்சு ஃபஸ்ட்டு 3 terms. அடுத்து n greater than 3ங்கிறப்போ என்னோட வேல்யூ நமக்கு 4 5 6 எடுக்கிறப்போ இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதில் 4 போடுங்க. 4 - 1 என்ன கிடைக்கும் 3. 4 - 2 2. 4 - 3 3. அப்போது A3 A2 A1. அப்போது A3 A2 A1னா A3 3 2 1. அப்போ 3 + 2 + 3 என்ன கிடைக்கும் நமக்கு 6ன்னு கிடைக்கும். நீங்கள் அடுத்த நம்பர் வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நம்பரை ஆட் பண்ணி போடணும். இப்போ அதுக்கடுத்துனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நம்பரை ஆட் பண்ணி போடணும். ஓகேங்களா?
ஓகே, ஃபஸ்ட்டு nth டேர்ம் கொடுத்துட்டு நமக்கு சீக்வன்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ சீக்வன்ஸ் கொடுத்துட்டு nth டேர்ம் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது 2 2 4 4 6 6 இருக்கா. இதில் பாருங்கள், நான் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க. ஆட் டேர்ம்ஸ் பார்க்குறப்போ நமக்கு 2 4 டேர்ம் சொல்கிறேக்கன்னு ஆட் நம்பர் சொல்ல. டேர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் ஆட் நம்பர். அப்போ 2 4 6. அடுத்து ஈவன் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 2 4 6 தான் இருக்குது. அப்போது ஆட் டேர்ம்ஸ் வந்து பார்க்குறப்போ 2 4 6 இருக்கிறப்போ நமக்கு இந்த சம் போட்டோம் இல்லைங்களா, அதே தான். அப்போ nth டேர்ம் ஆட் நம்பருக்கு என்ன கிடைக்கும், n+1. ஈவன் நம்பருக்கு n. நீங்கள் n = 1ன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் இது. அப்போது 1 + 1 2 கிடச்சிருச்சா. செகண்ட் டேர்ம் 2. இது தேர்ட் டேர்ம், அதாவது இது ஃபிஃப்த் டேர்ம், அதான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/2 3 2/3 3/4 4/5 5/6. இது மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நியூமரேட்டர் தனியாக பாருங்கள். நியூமரேட்டரில் ஃபுல்லாக நமக்கு டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வருதா, கண்டினியூவாக வருதா. டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது மைனஸ் பண்ணி பாருங்கள். T2 - 1 T2 3 - 2 போட்டுறப்போ நமக்கு ஈக்குவலாக வருது. அதனால் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். நியூமரேட்டரோட சீக்வன்ஸ் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, காமன் டிஃப்ரென்ஸ் D = T2 - T1 போடுறப்போ 1 கிடைக்குது. அப்போ AP. அப்போ AP அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபார்முலா என்ன, A + n - 1 × D. ஏவோட வேல்யூ ப்ளஸ் n - 1 × D வேல்யூ. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இது உள்ள கொண்டு பண்ணால் n - 1. அப்போ +1 - 1 கிடச்சுன்னா n. ஓகேங்களா. அடுத்து டினாமினேட்டரை பார்க்குறோம். அதில் ஏவோட வேல்யூ 2, டியோட வேல்யூ மைனஸ் பண்ணி பாருங்கள். 3 2 - 1 1. ஸோ எகைன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் n+1. ஸோ நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் n, டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் n+1. ஓகேவா. பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான் பாருங்கள். 1/2 3/4 5/6. அப்போ நியூமரேட்டர் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 3 5 7. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்தாவே நியூமரேட்டர் தனியாக எடுத்துகிட்டு கண்டுபிடிங்க, டினாமினேட்டர் எடுத்துகிட்டு கண்டுபிடிங்க. இப்போ நியூமரேட்டர் பார்க்குறப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஈக்குவலாக வரும். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்போ A வந்து 1, D வந்து 3 - 1ங்கிறது 2. ஸோ ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டினாமினேட்டர் இருக்கிறப்போ 2 4 6 8 10. ஸோ அதில் A வந்து 2, D வந்து 2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2n கிடைக்குது. ஸோ நியூமரேட்டரில் வந்து 2n - 1, டினாமினேட்டர் வந்து 2n. ஓகேங்களா. பாருங்க, நமக்கு 6 10 4 12 மாறி மாறி வருது. இப்போ சீக்வன்ஸில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இல்லை ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம APGPங்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். இது மாதிரி இருக்கிறப்போ நமக்கு இந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்துல இதுவும் வேறு மாதிரி தானே இருந்தது. அப்போ என்ன பண்ணோம், ஆட் டேர்ம்ஸ் தனியாக ஈவன் டேர்ம்ஸ் தனியாக பிரிச்சோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் பிரிக்க போகிறோம். ஆட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறப்போ 6 4 2 அடுத்து 0 - 2 ஆட் டேர்ம் பிரிச்சுட்டோம். ஓகேங்களா. இப்போ இதுக்கு நம்ம போடுறோம் தனியாக. போடுறப்ப பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 6. இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. 4 - 6னா -2, 2 - 4னாலும் -2, 0 - 1. அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல். ஸோ D = -2. அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் nth டேர்முக்கு ஃபார்முலா என்ன, A + n - 1 × D. ஸோ அதில் ஏக்கும் டிக்கும் வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 8 - 2n. ஓகே. அடுத்து ஈவன் டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். ஈவன் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, 10 12 14 16. ஓகே, இதுலேயும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுக்கும் நமக்கு nth டேர்ம் ஃபார்முலா A + n - 1 × Dயில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு nth டேர்ம் என்ன கிடைக்குது, 8 + 2n. அப்போது பாருங்கள், 8 - 2nங்கிறது n இஸ் ஆட் நம்பர். அந்த டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஆட் நம்பராக இருந்தால் இதை எடுத்துக்கணும், ஈவன் நம்பராக இருந்தால் இதை எடுத்துக்கணும். n = 1ன்னு போடுறப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள், n = 2ன்னு போடுறப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கன்னா, the product of 3 increasing numbers in GP is 5832. If we add 6 to the second number and 9 to the third number. ஓகேங்களா. அதாவது 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 3 நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5832ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா செகண்ட் நம்பரில் 6 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, தேர்ட் நம்பரில் 9 ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டிங் நம்பர் நமக்கு என்னவா இருக்குன்னா ஏபியாக இருக்குது. ஸோ ஃபைண்ட் தி நம்பர்ஸ் இன் ஜிபி. ஓகே, ஜிபி அப்படிங்கிறப்போ 3 நம்பர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா A/R AARன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, கிவன் கண்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் இஸ் 5832. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்போ R கேன்சல் ஆச்சுன்னா A × A × A³ = 5832. இந்த 5832க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் எடுக்கிறப்போ இது மாதிரி எல்சிஎம் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் கான்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 18 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து நமக்கு கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு 18 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 18/R 18 18 ஆர் அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே இருக்குது. செகண்ட் நம்பரில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 6 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் நம்பரில் நான் 6 ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஏக்கு 18 அப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள், 18 + 6. ஓகே, தேர்ட் நம்பரில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 9 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 9 ஆட் பண்ணியாச்சு. அப்போ ஆட் பண்ணுறப்ப இது என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏபியாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 3 நம்பர்ஸ் ஆர் இன் ஏபி, அதாவது A, B, C ஆர் இன் ஏபி அப்படின்னா கண்டிஷன் ஒன்று முன்னாடி படிக்க சொன்னலவா, என்ன கண்டிஷனு, 2B = A + C. கண்டிஷன் நமக்கு ஏபின்னா 2B = A + C. இது வந்து A,
இது வந்து பி, இது வந்து சி. அப்போ 2bங்கிறப்போ 2 இன்ட்டு பி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 24. அதான் 2 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 18/r ப்ளஸ் சியோட வேல்யூ 18r ப்ளஸ் 9. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஆர் எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆர் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 18r² 9r வரும். அடுத்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 48r இஸ் ஈக்குவல் டு 18 + 18r² + 9r. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த 48r இந்த சைடு கொண்டு வரப்போ மைனஸாக மாறிடும். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா -39r + 18. இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 டேபிளில் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6r² - 13r + 6. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்களா, ப்ளஸ் 36. இங்கே என்ன இருக்குது, -13. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், ஆட் பண்ணால் -13. அப்போ 9 4s are 36, ரெண்டுக்கும் மைனஸ் சைன். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணோம், 6. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணி ஃபேக்டர் எழுதுகிறப்போ 2r - 3, 3r + -2. ஓகேங்களா? இப்போ எழுதிட்டு இது வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ 3/2 அண்ட் 2/3. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, இந்த நம்பர்ஸ் ஆஃப் ஜிபின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன எடுத்திருக்கோம், நம்பர்ஸ் ஆஃப் ஜிபி a/r AAR. அதில் ஏவோட வேல்யூ 18னும் ஆரோட வேல்யூ ஃபஸ்ட்டு 3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் நமக்கு இன்க்ரீஸிங் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்து. இப்போ இதில் 3/2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பாருங்கள் இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது போகிறப்போ மேலே போகிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை ஃபஸ்ட்டு 3 மேலே போகிறப்போ உங்களுக்கு 18 × 2ங்கிறப்போ 36. 36 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12. அடுத்து இது 18. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9 9 3s are 27. சப்போஸ் நீங்கள் அடுத்து 2/3 எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இது ரிவர்ஸில் வரும். 27 18 12 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள். ரைட் த nth term ஆஃப் த சீக்வன்ஸ். ஓகே, இந்த டேர்மோட இந்த சீக்வன்ஸோட nth டேர்மை வந்து எப்படி காமிக்க சொல்லியிருக்காங்கன்னா, as a difference of 2 terms. அதாவது 2 டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸாக இதை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் இதோட இது அதாவது nth டேர்ம் கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிக்கிறப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எடுத்துட்டேன்னா இதில் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் தனி, இது மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் இருந்தாவே நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காமா. அப்போ நியூமரேட்டர் 3/7. ஸோ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இதுலேருந்து மைனஸ் பண்ணாலும் சரி, இதுலேருந்து மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல். ஸோ அது ஏபி. அதனால A = 3, D = 5 - 3 2. அப்போ ஏபிக்கு ஃபார்முலா என்ன, A + n - 1 × Dயில் ஏக்கு பதிலாக 2வும் டிக்கு பதிலாக 3யும் ஏக்கு பதிலாக 3 டிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2n + 1 கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் டினாமினேட்டர் பாருங்களேன், நீங்களே பார்க்குறப்போ 1² 2². அப்போ அந்த 1ம் 2 எப்படி கண்ணு இருக்குது, அந்த ஃபஸ்ட் அதாவது இந்த நம்பரை விட இது என்ன இருக்குது, ஒன்று அதிகமாக இருக்கா. அப்போ இது என்னன்னு வச்சுட்டோம்னா இது என்ன கிடைக்கும், n + 1. எல்லா இடத்துலையும் பாருங்கள் அப்படி தான் இருக்கா. அப்போது நம்ம டினாமினேட்டருக்கு எப்படி சீரியஸ் ஃபார்ம் பண்ணலாம், nth டேர்ம் ஃபார்ம் பண்ணலாம், n² × n + 1 ஹோல் ஸ்கொயர்னு பண்ணலாமா. அதுதான் போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு நியூமரேட்டருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2n + 1. டினாமினேட்டருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், n² × n + 1 ஹோல் ஸ்கொயர். இது நமக்கு nth டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சீக்வன்ஸ்க்கு. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த nth டேர்ம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸ், 2 டேர்மோட டிஃப்ரென்ஸாக தான் காமிக்கணும். நம்ம ஒரு டேர்ம் தான் எழுதியிருக்கோம். அப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூமரேட்டரில் ஒரு n² ஆட் பண்ணி ஒரு n² மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இந்த டேர்ம் n² + 2n + 1 டிவைடட் பை திஸ் டேர்ம் minus n² by the term. இப்போ இது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு a² + 2ab + b² ஃபார்மேஷனில் இருக்கனால a + b the whole square. ஏங்கிறது n, bங்கிறது 1. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த n + 1 ஹோல் ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆயிருங்களா. அப்போ என்ன இருக்கும், 1/n². இதில் n² கேன்சல் ஆச்சுன்னா 1/n + 1 the whole square. ஸோ nth டேர்ம், இந்த nth டேர்மை நம்ம பாருங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸ் எழுதிட்டோங்களா. அவ்வளோதான். ஓகே, பாருங்கள் என்ன கொடுத்துருக்குன்னா, if tk is the kth term of a gp then show that tn - k tn + k also form a gp for any positive integer k. Kங்கிறது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவது kth term is tk, அதாவது tk அப்படின்னு சொல்லியிருக்காங்க. kth term அப்படின்னா tkன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இது மூணும் நமக்கு ஜிபியில் இருக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லணும், இதோட ரேஷியோஸ் வந்து நம்ம ஈக்குவல்ங்கிற மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு kth term ஆஃப் ஜிபி, அதாவது kth termனா tkன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு nth term அப்படின்னா ஃபார்முலா என்ன, tn = a × r⁻n - 1. அப்போ kth term போடுறப்ப இந்த இடத்துல n-க்கு பதிலாக k. அப்போ ஃபார்முலாவில் k - 1. அதே மாதிரி இந்த டேர்ம் நான் கண்டுபிடிக்கிறேன், n - k போடுறப்போ a⁻n இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டிருக்கோம், n - k. அடுத்து இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா இதுதான். அடுத்து tn கண்டுபிடிக்கிறேன், tn போடுறப்போ a × r⁻n - 1. அடுத்து tn + k போடுறப்போ n இருக்க வேண்டிய இடத்துல n + k போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த 3 டேர்ம்ஸும் ஜிபியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்ன, b² = ac அப்படிங்கிற கண்டிஷன் முன்னாடி படிச்சிருக்கோமா ஃபார்முலாவில். ஸோ பியோட வேல்யூ என்ன, tn ஹோல் ஸ்கொயர். இது ஏன்னா இது a,
இது B, இது C. ABC are in GP, then B square is equal to ACங்கிறது condition. ஸோ B ஸ்கொயருங்கிறப்ப T என்ன ஸ்கொயர் பண்ணிட்டேன் is equal to A into C. ஓகே, T என்னோட ஃபார்முலா என்ன? A into R power n minus 1 whole square is equal to Tn minus k ஓட ஃபார்முலா Tn plus k ஓட ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுறப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இதை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இதை தனியாக ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ ஏ ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணுறதுனா மல்டிப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ 2n minus 2. ஓகேங்களா? அடுத்து இந்த RHS எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப சேம் வேரியபிள் அதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. A into A ஸ்கொயர். இது வந்து வேரியபிள்ஸ் ஆர் ஈக்குவல்னாவே நம்ம பவர் என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணிக்குவோங்களா மல்டிப்ளிகேஷனில்? அப்போ ஆட் பண்ணி பாருங்கள். n minus k minus 1 plus n plus k minus 1. அப்போ plus k minus k கேன்சல் ஆயிரும். 2n கிடைக்கும் -2. அதுதான் போட்டிருக்கு. ஓகேங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கனால இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஸோ நமக்கு 3 டேர்ம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜிபியில் இருக்குது. ஓகேவா? ஓகே. இஃப் a, b, c are in geometric progression GP, ஓகேவா? அண்ட் இஃப் a power 1 by x is equal to b power 1 by y is equal to c power 1 by z, then prove that x, y, z are in AP. அதாவது இது ஏபிசி வந்து ஜிபியில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு XYZ வந்து ஏபியில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு a பவர் 1 by x, b பவர் 1 by y ஈக்குவல் டு c பவர் 1 by z கொடுத்துருக்காங்கல்ல. இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்முக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை கான்ஸ்டன்ட் டேர்முக்கு ஈக்குவல் பண்ணுறேன். ஈக்குவல் பண்ணிட்டு இப்போ இந்த 1 by x நான் ரிமூவ் பண்ணோம். அப்போ 1 by x ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு ரூட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த ரூட் வந்து ரூட்னா என்ன அர்த்தம்? 1/2ன்னு அர்த்தம். அப்போ இதை ரிமூவ் பண்ண என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம். இங்கே 1/2 இருந்தால் அது ஸ்கொயர் பண்ணும். அப்போ இங்கே 1 by x இருந்துன்னா இந்த 1 by x ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமே என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ரூட் எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் ரூட் எடுக்கிறப்போ நமக்கு எக்ஸ் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆகிட்டு இங்கே கே பவர் எக்ஸ். அதே மாதிரி ஒய் கேன்சல் ஆகிட்டு கே பவர் ஒய். இந்த இஜெட் கேன்சல் ஆகிட்டு கே பவர் இஜெட். அதாவது நான் ஒன்ஸ் போட்டு காமிக்கிற பாருங்க. 1 by x ஹோல் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் எக்ஸ் பவர் எடுத்துக்கிறோம், ரைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப கேன்சல் ஆகிட்டு ஏஸ் ஈக்குவல் டு கே பவர் எக்ஸ். அதே மாதிரி தான் ஒய் எடுக்கிறப்போ இஜெட் எடுக்கிறப்போ. ஓகே, இப்போ நமக்கு ஏபிசி ஆர் இன் ஜிபி அப்படின்னா கண்டிஷன் என்ன? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசியை கண்ணு. அப்போ பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பி ஸ்கொயர் என்ன இருக்குது? கே ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏங்கிறது கே பவர் எக்ஸ் இன்ட்டு பிசிங்கிறது கே பவர் இசட். ஓகே, பவர் இருக்கிறப்ப நமக்கு உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 2y கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ பேஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் ஆர் ஈக்குவல். இந்த 2y நான் என்ன பண்ணிட்டேன்? y + yன்னு பிரிச்சுக்கிட்டேன். ஒரு y மட்டும் அப்படியே வச்சு இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், இந்த y அந்த சைடு கொண்டு போயிட்டேன். எனக்கு இது பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் இதுதானே நமக்கு ஏபின்னு ப்ரூவ் பண்ண. அப்போ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கனால என்னன்னு சொல்லிட்டேன்னா XYZ ஆர் இன் ஏபி. பாருங்கள், இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்குன்னு இந்த ஏஎம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன்னு அர்த்தம், ஜிஎம்னா ஜியாமெட்ரிக் மீன், ஹெச்எம்னா ஹார்மோனிக் மீன். த ஏஎம் ஆஃப் 2 numbers exceeds their GM by 10 and HM by 16. அதாவது ஏஎம் ரெண்டு நம்பர் ஏஎம்க்கு இருக்குது. அதில் ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம்மை விட 10 அதிகமாக இருக்குது. இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்மோட 16 அதிகமாக இருக்குது. பாருங்கள், ஏஎம்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஒரு நம்பர் வந்து ஜிஎம்மோட 10 அதிகமாக இருக்குது. எக்ஸீட்ஸ்னால் அதிகம்னு அர்த்தம். இன்னொரு ஏஎம்ங்கிற நம்பர் வந்து ஹெச்எம்மோட 16 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஜிஎம் இந்த சைடு கொண்டு தான் மைனஸ் பண்ணிட்டோம்னா 10. அதே மாதிரி இந்த சைடு மைனஸ் பண்ணிட்டோம்னா 16. ஓகே, இப்போ இதில் நமக்கு ஏஎம் அப்படிங்கிறது நமக்கு கிவனில் தெரியும். சாரி, ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா ஃபார்முலா என்ன? A + b/2 அப்படிங்கிறது படிக்க சொல்லியிருக்கேன் முன்னாடியே. இப்போ இந்த வேல்யூ தான் நான் என்னவா வச்சுக்கிறேன்னா x அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ a + b மட்டும் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2x. ஓகே, அதே மாதிரி ஜிஎம்முக்கு ஃபார்முலா என்ன? √ab. அதை நான் ஒய்னு வச்சுக்கிறேன். அப்போ y² = ab. அப்போ ஹெச்எம்மோட வேல்யூ எப்படி வச்சுது? y² / xன்னு இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்கள். 2ab 2 × y². ஓகே, a + b யோட வேல்யூனா 2x. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா y² / x கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் நான் பாருங்கள், இந்த xy அப்ளை பண்ணுறேன். am அதோட வேல்யூ என்ன? x-ஆ? அப்போ x. gm அதோட வேல்யூ என்ன? y. அப்போ x - y = 10. இதுலேருந்து நான் x கண்டுபிடிக்கிறப்போ அந்த y அந்த சைடு போகிறப்போ ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். ஓகேங்களா? இந்த வேல்யூவை கொண்டு போய் நான் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்காங்களா am - hm = 16. amங்கிறது நமக்கு என்ன? x. hm அப்படிங்கிறது நமக்கு y² / x = 16. இதில் நான் என்ன பண்ணுறேன்? இந்த yக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன். சாரி, எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறேன்? 10 + y. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 10 + y. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். -y² / 10 + y = 16. இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ 100 10y. இது மல்டிப்ளை பண்ணால் 10y y². அப்போ 100 + 20y + y² -y². அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 160 + 16y. ஓகேங்களா? இப்போ இந்த -y² + y² கேன்சல் ஆயிரும்.
இந்த 16y இன்சைட் வரப்போ மைனஸாக மாறும். அப்போ 20y மைனஸ் 16yனா 4y. இங்கே 160 இருக்குது, இந்த 100 இன்சைட் வரப்போ மைனஸ் 100 வரும். அப்போ 60. அப்போ y ஈக்குவல் டு 4 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15. ஓகே, இப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போய் அப்ளை பண்ணலாங்களா? அப்போ 10 + 15 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 25. ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபியோட வேல்யூ வேணும். ஏன்னா எனக்கு அந்த நம்பர்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பருங்கிறப்ப எனக்கு ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏபி கண்டுபிடிக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் a + b = 2xன்னு இருக்குல்லவா? அப்போ a + அதாவது இந்த இடத்துல a + b/2 = x. எக்ஸோட வேல்யூ என்ன? 25. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் a + b = 50. ஓகேங்களா? அதுலேருந்து a மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த b போகிறப்போ 50 - b. ஓகே, இப்போ இந்த a = 50 - bன்னு இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். √ab. √ab = எப்படி 15 வந்துச்சு? y = 15. y = √ab. அப்போ y ஓட வேல்யூ தான் 15 போட்டிருக்கோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ab = 225. இந்த இடத்துல a அப்படியே இருக்குது, b அப்படியே இருக்குது, a பதிலாக 50 - b. இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 50b - b² = 225. அது அந்த சைடு போகிறப்ப எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா? -b²ங்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும், +50bங்கிறது -50bயாக மாறிடும். அப்போ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. அதை ஃபேக்டரைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? b - 5 b - 45. 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ b = 5 b = 45 கிடைக்குது. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு b = 5ன்னு கொண்டு போய் ஏல அப்ளை பண்ணிங்கன்னா ஏ இங்கே இருக்குல்லவா? a = என்ன இருக்குது? 50 - b. bக்கு வந்து 5ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 45 கிடைக்கும். 45ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். அதை இங்கே போட்டிருக்கேன். அப்போ அந்த டூ நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 45ம் 5ம். ஓகே, பாருங்கள். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் q - r × x² + r - p × x + p - q = 0 are equal, then show that PQR in AP. ஓகே, PQR in APன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? PQR in AP அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கொண்டு வந்தால் போதும்? டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்தால் போதும். ஓகே, பாருங்கள், கிவன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா மைனூட்டாக கவனிங்க. இதுக்குள்ளே ஒரு க்யூவை ஆட் பண்ணி ஒரு க்யூவை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா q - r. இது வந்து ஆனால் ப்ளஸில் தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது. அப்போ ஒரு மைனஸை வெளியே எடுத்துகிட்டு அப்படின்னா -q - r இன்ட்டு இந்த எக்ஸு. அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம் இருக்கா? இது ரெண்டுக்கு முன்னாடி பிக்கு முன்னாடி மைனஸ் இருக்குல்ல, ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா p - q இன்ட்டு எக்ஸ் + p - q. இதை ஃபேக்டர் பண்ணுறப்போ இதுலேயே q - r இருக்குது, இதுலேயே q - r இருக்கா? ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கா? ஸோ q - r எக்ஸை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் ஒரு எக்ஸ் இருக்கும், இதில் -1. அதேமாதிரி இந்த டூ டேர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா p - q வெளியே எடுத்துட்டேன், இந்த மைனஸ் அப்படியே இருக்குமா? p - q வெளியே எடுத்துட்டோம்னா இதில் எக்ஸ் இருக்கும், ஒரு மைனஸ் எடுத்தனால -1. அடுத்து டூ டேர்ம்ஸாக இருக்குது. இந்த டூ டேர்ம்ஸ்லையும் x - 1 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் ரிமைனிங் என்ன இருக்குது? q - r இன்ட்டு எக்ஸு. இதில் ரிமைனிங் என்ன இருக்குது? நமக்கு -p - q. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஃபேக்டர் தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப x - 1 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த டேர்மை 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள், p - qன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த q - r டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ ரெண்டு ரூட்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவல். அப்போ ரெண்டு ரூட்ஸ் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? இந்த 1ம் இதுவும் ஈக்குவல். இந்த இடத்துல 1மா, இந்த ரெண்டு டூ ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் q - r = p - q. ஓகேங்களா? இது எப்படி இருக்குது? இந்த பாருங்கள், இந்த ரிசல்ட் t2 - t1 மாதிரி இருக்கா? q - r. அதே மாதிரி t3 - t2 மாதிரி இருக்கா? பாருங்கள், q - p = r - q. ரெண்டு பக்கமும் ஒரு மைனஸ் வெளியே இருக்க, மைனஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்ம் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக கிடச்சிருக்கனால இது நமக்கு AP. ஓகேவா? ஓகே, பார்க்கணும். இஃப் a, b, c are respectively then pth, qth and rth terms of a GP, show that q - r into log a plus r - p into log b plus p - q into log c is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஜிபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் என்ன? AR இதெல்லாம் நமக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கனால இது கேப்ஸில் கொடுத்துருக்கேன், அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் தெரியும்னு. ஓகேங்களா? ஆரின் ஜிபி. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஏ அப்படிங்கிறது பீத்து டேர்ம்னா என்ன அர்த்தம்? டிபியோட வேல்யூ ஏ. அப்போ அந்த ஃபார்முலா நமக்கு என்ன? ஏ இன்ட்டு, அதாவது tn = a இன்ட்டு r⁻n - 1 தானே. இப்போ இந்த ஏங்கிறது கேபிட்டல் ஏ எடுத்துருக்குறோம், ஆறுங்கிறது கேபிட்டல் ஆர். இந்த என்னங்கிறது என்ன? இங்கே பீத் டேர்ம் அப்படிங்கிறப்ப p - 1, q டேர்ம் அப்படிங்கிறப்ப q - 1, r டேர்ம் அப்படிங்கிறப்போ r - 1. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் என்னென்னா b, இது c,
பி, ஏன்னா டிக்யூ வந்து பி, இது வந்து சி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது காமன் ரேஷியோ. ஓகே கண்ணு, இப்போ ரெண்டு சைடும் லாக் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ லாக் அப்ளை பண்ணுறப்போ லாக் ஏ ஈக்குவல் டு, இதில் லாக் அப்ளை பண்ணுறப்போ நான் ஏற்கனவே மேட்ரிக்ஸ் நடத்துகிறப்பே இந்த சம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மாடலை ஆர் பவர் பி மைனஸ் ஒன் அப்படின்னா இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதுறப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் ஆர் பி மைனஸ் ஒன், இது பவரில் இருக்கனால இந்த பி மைனஸ் ஒன் முன்னாடி வந்துடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ லாக் அப்ளை பண்ணுறப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம் லாக் ஏன்னு. இதுக்கு அப்ளை பண்ணுறப்போ இந்த பி மைனஸ் ஒன் பவரில் இருக்கனால முன்னாடி வந்துட்டு பி மைனஸ் ஒன் லாக் ஆர் எல்லா டேர்முக்கு எழுதியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரில் லாக் ஏவோட எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், கியூ மைனஸ் ஆர், லாக் பியில் ஆர் மைனஸ் பி, லாக் சியில் என்ன பண்ணியிருக்கோம், பி மைனஸ் கியூ. ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், டூ சைடுமே மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். கியூ மைனஸ் ஆர் இந்த சைடு, கியூ மைனஸ் ஆர் இந்த சைடு, ஆர் மைனஸ் பி இந்த சைடு. அப்போ தான் கேன்சல் ஆகிட்டு இதே ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு கிவனில் இது மூணையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கனால ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு ஆட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் லாக் ஏ இதோட மல்டிப்ளை பண்ணுறப்போ அப்போ இது எல்லாத்துலேயும் லாக் ஏ இருக்குல்ல, லாக் ஏவை காமனாக எடுத்துட்டோம்னா கியூ மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் கியூ கிடைக்கும். அதே மாதிரி இதில் லாக் ஆரை காமனாக எடுத்துட்டோம்னா q minus r into p minus 1, r minus p into q minus 1, p minus q into r minus 1. அதுதான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ்லாம் கேன்சல் ஆகிட்டு இது 0 ஆயிரும். இதில் நீங்கள் உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு டம்மாக மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றிலையும் போட்டிருக்கேன். இப்போ இதை நீங்கள் பார்க்குறப்பிலையும் எல்லாம் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா இதுவும் 0 ஆயிடுது. அப்போது 0ங்கிறப்போ 0 இன்ட்டு anything ஆயிரும் 0, இதுவும் 0. அப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா கண்ணு?